இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் இஸ் ஒலியினுடைய செறிவு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, த ஆவரேஜ் ரேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி பெர் யூனிட் ஏரியா, த ஏரியா பீயிங் பெர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் ஆஃப் சவுண்ட். அதாவது ஓரலகு பரப்பு எடுத்துக்கிறோம். அந்த ஓரலகு பரப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, பெர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் ஆஃப் சவுண்ட். அதாவது ஒளி பரவும் திசைக்கு செங்குத்தாக ஒரு ஓரலகு பரப்பை எடுத்துக்கிறோம். அந்த ஓரலகு பரப்பு வழியே செல்லக்கூடிய அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி, அந்த எனர்ஜியோட ரேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜியை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதற்கான யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர். எக்ஸ்பிரஷன் ஃபார் த இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்டு, இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்டுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா I = 2π² n² a² ρv அப்படின்ற ஃபார்முலாவில் குறிக்கலாம். இதில் என்னன்றது ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சவுண்ட் வேவ், ஏன்றது ஆம்பிளிடியூட், ரோன்றது டென்சிட்டி ஆஃப் த மீடியம், வீன்றது வெலாசிட்டி. இப்போ நெக்ஸ்ட் இதே இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்டை நம்ம வந்து பியோட ஸ்கொயர், அதாவது p² max/2ρv அப்படின்னு குறிக்கலாம். இதில் பின்றது ப்ரெஷர், இட் இஸ் p² max அப்படின்றது. அப்போ வந்து தேர்ஃபோர் இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்டு வந்து நமக்கு வந்து p² maxக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் வேரிஸ் டைரக்ட்லி அஸ் த ஸ்கொயர் ஆஃப் த எக்ஸஸ் ஆஃப் ப்ரெஷர். அப்போ தேர்ஃபோர் in acoustics it is important to measure the excess of pressure to obtain the value of intensity of sound. அப்போ நம்ம எக்ஸஸ் ஆஃப் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறது மூலமாக வந்து நம்ம இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்டை வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா I = நமக்கு வந்து p² max/2ρv அப்படின்றதுனால இதில் அந்த p² maxில் இருக்கக்கூடிய p maxோட வேல்யூ தான் 2πa ρvn. இப்போ ஃபார் ஆர்டினரி கன்வர்சேஷன் மீன்ஸ் உரையாடல்கள், சாதாரணமாக நம்ம ரெண்டு பேர் பேசும்போது அப்போ வந்து p maxோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.1 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். இப்போ இந்த இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்டை மெஷர் பண்ணுறதுக்கான சில யூனிட்ஸ் இருக்குது. டெசிபல் அண்டு பெல் இருக்குது. அதில் பார்த்திங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு நம்ம டெசிபல், பெல் அதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதில் அப்சல்யூட் இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ் இஸ் மெஷர்டு இன் வாட் மீட்டர் பவர் -2. அப்சல்யூட் இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்டை நம்ம வந்து மெஷர் பண்ணுறதுக்கான யூனிட் பார்த்திங்கன்னா வாட் மீட்டர் பர் -2. த லோயஸ்ட் இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்டு எவ்வளோ அப்படின்னா 1000 ஹெர்ட்ஸு. அதுக்கான வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 10⁻12 வாட் மீட்டர் பவர் -2. இந்த வேல்யூ திஸ் ஸ்டாண்டர்ட் இன்டென்சிட்டி, இந்த இன்டென்சிட்டி இருக்கு இல்லையா, திஸ் ஸ்டாண்டர்ட் இன்டென்சிட்டி இஸ் கால்டு த்ரெஷோல்டு அப்படின்னு சொல்கிறோம். த்ரெஷோல்ட் ஆஃப் ஆடிபிலிட்டி. த்ரெஷோல்ட் ஆஃப் ஆடிபிலிட்டினா கேட்பதற்கான ஆரம்ப அளவு, அதுக்கு மேலே இருந்தால் தான் நமக்கு வந்து கேட்கும் அப்படின்றது தான். இப்போ இதை தான் என்ன வச்சுக்கிறோம் அப்படின்னா வந்து திஸ் இஸ் த ஜீரோ இன்டென்சிட்டி அல்லது ஸ்டாண்டர்ட் ஆஃப் இன்டென்சிட்டி, ஜீரோ ஆஃப் இன்டென்சிட்டி ஆர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வேல்யூவை வந்து வச்சுக்கிறோம். அதை 10⁻12 வாட் மீட்டர் பவர் -2 அப்படின்றது. The ratio of intensity of a sound to the standard intensity is called intensity level or relative intensity of sound. அதாவது the ratio of intensity of sound, intensity of soundக்கும் to the standard intensity. ஸ்டாண்டர்ட் இன்டென்சிட்டின்றது அந்த 1000 ஹெர்ட்ஸில் இருக்கக்கூடிய இன்டென்சிட்டி. ரெண்டுக்கும் இடையே உள்ள விகிதத்துக்கு என்ன பேர் அப்படின்னா இன்டென்சிட்டி லெவல் அப்படின்னு பேர். இன்டென்சிட்டி லெவல் ஆர் ரிலேட்டிவ் இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் அப்படின்னு பேர். இந்த ரிலேட்டிவ் இன்டென்சிட்டி அதை வந்து எப்படி குறிக்கிறாங்க, ரிலேட்டிவ் இன்டென்சிட்டி அல்லது இன்டென்சிட்டி லெவலை வந்து நம்ம எப்படி குறிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து திஸ் இன்டென்சிட்டி லெவல் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இன்டென்சிட்டி லெவல் ஈக்குவல் டு log 10I/I0. இங்கே ஐன்றது வந்து நம்ம அந்த டைம் த இன்டென்சிட்டி ஆஃப் அதாவது அப்போதான் இருக்கக்கூடிய இன்டென்சிட்டி. I0ன்றது நமக்கு எந்த வேல்யூ அப்படின்னா ஸ்டாண்டர்ட் இன்டென்சிட்டின்றது I0. அப்போ த யூனிட் ஃபார் இன்டென்சிட்டி லெவல் இஸ் பெல்.
இன்டென்சிட்டி லெவலுக்கான யூனிட் வந்து என்ன அப்படின்னா பெல். Intensity level equal to log 10 I by I naught. The unit for intensity level is bell. இப்போ பெல்லுக்கான டெஃபனேஷன் என்ன அப்படின்னா, பெல் இஸ் த intensity level of a sound whose intensity is 10 times the standard intensity. ஸ்டாண்டர்ட் இன்டென்சிட்டியை போல் 10 மடங்கு இருக்கும், 10 times. Whenever the intensity of sound increases by a factor of 10, the increase in intensity is said to be 1 bell. Bell is the intensity level of a sound whose intensity is 10 times the standard intensity. அதாவது ஸ்டாண்டர்ட் இன்டென்சிட்டியை போல் 10 மடங்கு இன்டென்சிட்டி கொண்ட சவுண்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பெல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ whenever the intensity of sound increases by a factor 10, அதாவது இன்டென்சிட்டி வந்து 10 மடங்கு அதிகமானுச்சு அப்படின்னா நமக்கு வந்து the increase in intensity is said to be ஒரு பெல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு பெல் அப்படின்றது 10 times இன்டென்சிட்டி நமக்கு வந்து ரைஸ் ஆகுது. அடுத்ததாக டெசிபெல். டெசிபெல் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பெல் அப்படின்றது பார்த்திங்கன்னா பெல் இஸ் ஏ லார்ஜ் யூனிட். அதனால் வந்து நம்ம வந்து டெசிபல் அப்படின்ற யூனிட்டை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். டெசிபல் டெசின்னா 1/10, 1/10 தான் நம்ம 1/10 ஆர் 10⁻⁻1 இதை வந்து டெசி அப்படின்னா. அப்போ டெசிபெல் அப்படின்னா 1/10 பெல், பெல்லில் 10ல் ஒரு பங்கை தான் நம்ம வந்து டெசிபல் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து 0.1 பெல் அல்லது அதாவது ஒரு டெசிபல் ஈக்குவல் டு 1 டெசிபல் ஈக்குவல் டு 0.1 பெல் அல்லது 10⁻⁻1 பெல் ஆர் 1/10 பெல். ஒன் பெல் ஈக்குவல் டு 10 டெசிபல். இப்போ இன்டென்சிட்டி லெவல் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஃபார்முலா, லாக் 10 I by I naught பெல் அல்லது டெசிபலில் மாற்றும் இது வந்து இது போல் 10 மடங்கு இருக்கும். அப்போ வந்து 10 log 10 I by I naught TB. Here I is the intensity of sound and I naught is the standard intensity. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ சில எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். கால்குலேட் த சேஞ்ச் இன் இன்டென்சிட்டி லெவல் when the intensity of sound increases 100 times its original intensity. ஏற்கனவே உள்ள ஒரிஜினல் இன்டென்சிட்டியை போல் இப்போ வந்து 100 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து 100 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அப்போ வந்து இன்டென்சிட்டி லெவல் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இன்டென்சிட்டி லெவல் எவ்வளோ? இப்போ நமக்கு இன்டென்சிட்டி லெவலுக்கான ஃபார்முலா வந்து intensity level equal to 10 log 10 I by I naught டெசிபல் அல்லது 10 விட்டுட்டிங்கன்னா பெல் வரும். அப்போ வந்து நம்ம டெசிபல்லே எடுத்துக்கலாம். டெசிபல் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய யூனிட்ஸு. பெரும்பாலும் டெசிபலில் தான் நமக்கு கேட்பாங்க. அப்போ வந்து எத்தனை டெசிபல் அப்படின்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 10 log 10 I by I naught டெசிபல் ஈக்குவல் டு 10 log 10 I by I naught. I by I naught தான் வந்து நமக்கு வந்து 100, ஏன்னா 100 டைம்ஸ் வந்து நமக்கு இன்க்ரீசஸ் ஆகுது. அதனால் 100 I by I naught ஈக்குவல் டு 100 dB ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குன்னா 20 டெசிபல்ஸ் கிடைக்கும். ஏன்னா log 10 100, log 10 100ஓட வேல்யூ வந்து 2. அப்போ தேர்ஃபோர் 10 into 2 ஈக்குவல் டு நமக்கு 20. அது மாதிரி அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2 பார்த்திங்கன்னா அதே கொஸ்டின் தான். கால்குலேட் change in intensity level when the intensity of sound increases by 10⁻6 times. இப்போ வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 10⁻6 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து I by I நாட்டோட வேல்யூ வந்து நமக்கு வந்து 10⁻6. லாஸ்ட்டு எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அளவு I by I நாட் வந்து 100 டைம்ஸ்னு கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து 10 பவரில் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இந்த சேம் ஃபார்முலா இன்க்ரீஸ் இன் இன்டென்சிட்டி லெவல் ஈக்குவல் டு 10 log 10 I by I naught டெசிபல் ஈக்குவல் டு 10 log 10 I by I நாட்டுக்கு பதிலாக வந்து நம்ம 10⁻6 சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இன்ட்டு டெசிபல் ஈக்குவல் டு டெசிபல் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 10
இந்த log 10 into 10 power 6 ஓட வேல்யூ வந்து நமக்கு 6. இப்போ therefore 10 into 6 equal to 6 decibel. இப்போ இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் பார்க்கும்போதும் நமக்கு வந்து நேரடியாக நம்ம வந்து டெசிபல் வந்து கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா வந்து இப்போ ஃபஸ்ட்டு 100 டைம்ஸ் வந்து ரைஸ் ஆகும்போது நமக்கு வந்து எத்தனை டெசிபல் கிடைக்குது அப்படின்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 20 டெசிபல் அப்படின்னு கிடச்சிருந்தது. அதுவே 10⁶ டைம்ஸ் அப்படின்ற போது நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 60 டெசிபல் அப்படின்றது ஆன்சராக கிடைக்குது. அப்போ 100 அப்படின்னா நமக்கு வந்து 100 அப்படின்றது இட்ஸ் 10⁻². அது மாதிரி அடுத்தது 10⁶ கொடுத்துருந்தாங்க எக்ஸாம்பிளில். இப்போ 10⁻²னா இப்போ 10ஓட பவரில் என்ன இருக்குதோ அந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே 10ஓட பவரில் இருக்கிற வேல்யூ வந்து 6. அப்போ 10ஓட பவரில் உள்ள வேல்யூவோட நீங்கள் வந்து 10 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டெசிபல் வேல்யூ எவ்வளோ அப்படின்றது கிடச்சிரும். அப்போ 6 into 10 equal to 6 டெசிபல். நேரடியாகவே நம்ம வந்து ஃபார்முலா இல்லாமல் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இன்டென்சிட்டி, அப்புறம் வந்து இன்டென்சிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கான யூனிட் வந்து வாட் மீட்டர் பவர் -2. அதுக்கப்புறம் வந்து இன்டென்சிட்டி லெவல் அப்படின்றது அந்த அப்சல்யூட் இன்டென்சிட்டிக்கும் சவுண்டோட இன்டென்சிட்டி ரெண்டுக்கும் இடையே உள்ள ரேஷியோவை இன்டென்சிட்டி லெவல் அப்படின்னு சொல்கிறோம். இன்டென்சிட்டி லெவலை வந்து டெசிபல் மற்றும் பெல் என்ற யூனிட்ஸால், பெல்லு மற்றும் டெசிபலால் நம்ம வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஏன் டெசிபல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பெல் வந்து லார்ஜ் யூனிட்டாக இருக்குது, அதனால் வந்து டெசிபல் அப்படின்ற யூனிட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்க அப்படின்னா லவுட்னஸ் ஆஃப் சவுண்டுன்றது ஒலியினுடைய அந்த உரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெபர் இதுக்கான ஒரு லா இருக்குது என்ன அப்படின்னா வெபர் ஃபெச்னர் லா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த லா என்ன சொல்லுது அப்படின்னா the loudness of sound judged by the ear, காது தான் அதை சஜ்ஜி பண்ணுது, இஸ் ப்ரொபோஷ்னல் டு லாக்ரதம் ஆஃப் இன்டென்சிட்டி. அது இன்டென்சிட்டியோட லாகுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். அதாவது லாக் ஆஃப் ஐ, இட் இஸ் லாக் ஐக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுனா லவுட்னஸ் வந்து லாக் ஐக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ therefore எஸ்ன்றதை இங்கே லவுட்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஸ் ப்ரொபோஷனல் log 10i. அப்போ S equal to K log 10i அப்படின்னு கிடைக்கும். Here K is a constant. இது வந்து டிபெண்டிங் ஆன் த சென்சிட்டிவிட்டி ஆஃப் த இயர், அதாவது காதினுடைய சென்சிட்டிவிட்டியை பொறுத்தது. அப்புறம் வந்து குவாலிட்டி ஆஃப் த சவுண்டு அண்டு அதர் ஃபேக்டர்ஸ். காதினுடைய சென்சிட்டிவிட்டி, அப்புறம் வந்து குவாலிட்டி ஆஃப் த சவுண்டோட குவாலிட்டி, அப்புறம் மற்ற சில ஃபேக்டர்ஸை இந்த கேன்றது சார்ந்து இருக்குது. எஸ் ஈக்குவல் டு K log 10 into I. This law does not hold good near the lower and the upper limits of audibility. அதாவது இந்த லா வந்து எதுக்கெல்லாம் பொருந்தலை அப்படின்னா நியர் த லோயர் ரொம்ப கம்மி, அதே மாதிரி அப்பர் லிமிட் ஆஃப் ஆடிபிலிட்டினா காது கேட்கக்கூடிய அந்த அளவில் கம்மியான அளவுக்கும் அதே மாதிரி மேக்ஸிமம் அளவுக்கும் ரெண்டுக்கும் வந்து இது வந்து சரியாக வந்து பொருந்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ds/di கண்டுபிடிச்சோன்னா இட் இஸ் k/i அப்படின்னு எழுதலாம். த குவான்டிட்டி ds/diக்கு என்ன பேர் அப்படின்னா சென்சிட்டிவ்னஸ் ஆஃப் த இயர் அப்படின்னு பேர். த சென்சிட்டிவ்னஸ் ஆஃப் த இயர் அப்படின்றது டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் த இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்டோட இன்டென்சிட்டி அதிகமாகும் போது இந்த சென்சிட்டிவ்னஸ் வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து லவுட்னஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ஃபிசியாலஜிக்கல் கவுண்டர் பார்ட் ஆஃப் எ அக்கோஸ்டிக்கல் இன்டென்சிட்டி. அதாவது இது ஒரு ஃபிசியாலஜிக்கல் கான்செப்ட்னு சொல்லலாம். அதாவது உடல் சார்ந்த ஒரு கான்செப்ட் இது லவுட்னஸ் அப்படின்றது. பட் இன்டென்சிட்டின்றது ஃபிசிக்கல் கான்செப்ட், அதாவது இயற்பியல் லாவுக்கு பொருந்தக்கூடிய ஒரு கான்செப்ட். இட் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் த லவுட்னஸ் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் இன்டென்சிட்டி பட் ஆல்சோ வேரிஸ் வித் ஃப்ரீக்வன்சி அண்ட் காம்போசிஷன் ஆஃப் த நோட் பீயிங் ஹியர்டு. அதாவது எப்படி வந்து கேட்கக்கூடிய திறனை பொறுத்து அந்த லவுட்னஸ் அப்படின்றது மாறும் அப்படின்னு சொல்கிறோம். த லவுட்னஸ் ஆஃப் சவுண்ட் இஸ் ஜஸ்ட் அன் ஆரல் சென்சேஷன் அண்டு இட் இஸ் எ ஃபிசியாலஜிக்கல் ஃபினாமினன் ரேதர் தென் எ ஃபிசிக்கல் ஃபினாமினன். The intensity of sound refers to the external or the objective measurement and the loudness refers
refers to the internal or subjective aspect. Intensity of sound is a definite physical quantity and loudness merely a degree of sensation. பட் இன்டென்சிட்டி வந்து நமக்கு ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, லவுட்னஸ் அப்படின்றது வந்து அந்த இயரோட சென்சிட்டிவ்னஸ்ஸை சார்ந்து இருக்குது. அப்போ வந்து கேட்கக்கூடியவரை சார்ந்து தான் லவுட்னஸ் இருக்கும். அப்போ லவுட்னஸ் அப்படின்றது அதனால் என்ன சொல்கிறோன்னா, அது ஒரு ஃபிசியாலஜிக்கல் கான்செப்ட், உடல் சார்ந்த ஒரு கான்செப்ட். இது வந்து ஒரு ஃபிசிக்கல் கான்செப்ட் இல்லை. அதனால் வந்து சில பேருக்கு வந்து அது வந்து அதிகமாக கேட்கலாம், சில பேருக்கு ஒரே அளவு இருக்கக்கூடாது வந்து நமக்கு வந்து கம்மியாக கேட்கலாம். அந்த மாதிரி அவங்களுடைய காதினுடைய சென்சிட்டிவ்னஸை பொறுத்தது. அதனால் இதை வந்து நம்ம இப்படி ஒரு ஃபிசிக்ஸ் கான்செப்டாக அதை வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து த யூனிட் ஆஃப் லவுட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய லவுட்னஸோட யூனிட் வந்து ஷோன், SONE, ஷோன் அப்படின்றது. ஒன் ஷோன் இஸ் டிஃபைன்ட் அஸ் த லவுட்னஸ் ஆஃப் எ 1000 ஹெர்ட்ஸ். 1000 ஹெர்ட்ஸ் tone of 40 decibel intensity level. ஒன் சோன் அப்படின்றது என்ன அப்படின்னா 1000 ஹெர்ட்ஸ் டோனில் 40 டெசிபல் இன்டென்சிட்டி லெவல் வந்து 40 டெசிபல் இருக்கணும். ஹெர்ட்ஸ் வந்து 1000 ஹெர்ட்ஸ் இருக்கும்போது இருக்கக்கூடிய லவுட்னஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒன் சோன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இன்டென்சிட்டி லெவலுக்கான ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்ன அப்படின்னா நம்ம வந்து இன்டென்சிட்டி லெவல், இந்த பெல், டெசிபல் இது எல்லாமே பார்த்தோம் இல்லையா. அதே தான் அந்த இன்டென்சிட்டி லெவலுக்கான ஃபார்முலாவை லவுட்னஸ் அதிலேருந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படின்றத இங்கே பார்க்க போகிறோம். சப்போஸ் த லவுட்னஸ் இஸ் கேபிட்டல் எஸ் ஃபார் இன்டென்சிட்டி ஐ அண்ட் S0 அப்படின்றது ஃபார் இன்டென்சிட்டி I0. ஐன்ற இன்டென்சிட்டிக்கு லவுட்னஸ் எஸ் ஆகவும் I0என்ற இன்டென்சிட்டியில் வந்து லவுட்னஸ் வந்து S0ஆகவும் இருந்துச்சு அப்படின்னா அப்போ S ஈக்குவல் டு K log 10I, S0 ஈக்குவல் டு K log 10I0 அப்படின்னு எழுதலாம். But the intensity level L is the difference in loudness. Intensity level வந்து difference in loudness க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ L equal to S minus S0. அப்போ therefore L equal to K log 10I minus K log 10I0. இப்போ L equal to K log 10I by I0 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா லாகில் இருக்கும்போது மைனஸில் இருந்தால் வகுத்தலில் போட்டுக்கலாம் I by I0. when the value of K equal to 1, K வந்து 1 அப்படின்னா அப்போ L equal to log 10I by I0. இதை தான் நம்ம ஏற்கனவே இன்டென்சிட்டி லெவலில் இந்த ஃபார்முலாவை தான் நம்ம பார்த்துருப்போம். log 10I by I0. L அப்படின்றது த யூனிட் ஆஃப் L இஸ் பெல். இன்டென்சிட்டி லெவலோட யூனிட் வந்து பெல் அப்படின்னு தெரியும். அதுவே வந்து டெசிபலில் மெஷர் பண்ணும்போது எல்லுக்கான ஃபார்முலா வந்து இதை 10ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். இதை வந்து 10ஆல் மல்டிபிள் பண்ணிட்டோன்னா 10 log 10I by I0 டெசிபல்ஸ் அப்படின்னு கிடைக்கும். டிஸ்டிங்ஷன்ஸ் பிட்வீன் லவுட்னஸ் அண்டு இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் ஏற்கனவே நம்ம பார்த்த விஷயங்கள் தான். இப்போ லவுட்னஸ் அப்படின்றது இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் சென்சேஷன் ப்ரொடியூஸ்டு இன் த இயர். காது எந்த அளவுக்கு அதை உணர்கிறது என்பதை பொறுத்தது லவுட்னஸ்ன்றது. ஹென்ஸ் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த லிசனரை சார்ந்தது. இன்டென்சிட்டி அப்படின்றது வந்து டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த லிசனர். இட் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் சவுண்ட் எனர்ஜி ஃப்ளோவிங் அக்ராஸ் யூனிட் ஏரியா பெர் செகண்ட். ஒரு செகண்டில் எவ்வளோ எனர்ஜி வந்து ஒரு ஓரளவுக்கு பரப்பு வழியாக சென்றிருக்கு அப்படின்றது தான் நம்ம வந்து இன்டென்சிட்டி. ஹென்ஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சோர்ஸ் ஆஃப் த சவுண்ட். இது வந்து எதை சார்ந்து இருக்குன்னா சோர்ஸ் ஆஃப் த சவுண்டை சார்ந்து இருக்கும், லிசனரை சார்ந்து இருக்காது. ஆனால் லவுட்னஸ் வந்து லிசனரை சார்ந்து இருக்கும். அடுத்து இட் இஸ் நாட் ஏ பியூர்லி ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இது வந்து பியூரான ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி கிடையாது. இது வந்து பட் இஸ் சப்ஜெக்டிவ் இன் நேச்சர். இது வந்து அப்ஜெக்டிவ் கிடையாது, சப்ஜெக்டிவ். சப்ஜெக்டிவ்னா கேட்பவரை சார்ந்தது. இது வந்து இட் இஸ் ஏ பியூர்லி ஃபிசிக்கல் குவான்டிட்டி. லவுட்னஸ் இஸ் மெஷர்ட் இன் சோன்ஸ். லவுட்னஸ் வந்து சோன்ஸ்ன்ற யூனிட்டால் மெஷர் பண்ணுறோம். இங்கே வந்து வாட் மீட்டர் பவர் -2 அந்த யூனிட்டால் வாட் மீட்டர் பவர் -2ன்றது இன்டென்சிட்டிக்கான மெஷர்மெண்ட். பட் இன்டென்சிட்டி லெவலில் தான் நம்ம வந்து பெல் அண்டு டெசிபல் அப்படின்ற யூனிட்டால் மெஷர் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு டைட்டில் பார்த்தோம் அப்படின்னா பீட்ஸ் அப்படின்னா வந்து தமிழில் விம்மல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த பீட்ஸுன்றது எப்போ உருவாகும் அப்படின்னா சற்றேறக்குறைய சமமான அதிர்வெண்கள் கொண்ட இரண்டு மூலங்கள், இரண்டு சோர்சஸ் வந்து அதிர்வுறும்போது
இந்த மாதிரியான ஒரு பீட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். பீட்ஸ்னால் எப்படின்னா, அந்த சவுண்டு வந்து ஒரு மேக்ஸிமம் அண்டு மினிமம் சவுண்டு வந்து ஏறி இறங்குறது, திரும்ப ஏறி இறங்குறது. இந்த ஏறி இறங்குறது தான் ஒரு பீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஹம்மிங் மாதிரி மேலே போயிட்டு திரும்ப கீழே வர்ற அந்த மாதிரியான ஒரு சவுண்டு கேட்கும். அதாவது அந்த ஒலி வீச்சு வந்து மாறுபடுகிற ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து பீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பீட்ஸில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நியர்லி த சேம் ஃப்ரீக்வன்சி உடைய 2 சோர்சஸ், அதுதான் வந்து இந்த பீட்ஸை வந்து நமக்கு உருவாக்கும். when two sounding bodies of nearly the same frequency and amplitude are sounded together, the resultant sound consists of alternate maxima and minima. This phenomenon in which waxing and waning of sound, waxing and waning னா increasing and decreasing of sound, வேற ஒன்றும் கிடையாது, at regular intervals is called beats. அதுவும் வந்து எப்படின்னா, அந்த ஏறி இறங்குறதுக்கு வந்து ஒரு ரெகுலர் இன்டர்வெல்லில் கரெக்டாக ஏறி இறங்கும். அதுதான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா பீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் ஒரு செகண்டுக்கு எத்தனை பீட்ஸ் கேட்குது அப்படின்றத பொறுத்து அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த ஃப்ரீக்வன்சி டிஃபரன்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ த நம்பர் ஆஃப் பீட்ஸ் ஹியர்ட் பெர் செகண்ட், அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, இது முக்கியமான பாயிண்ட்டு. த beats heard per second is equal to the difference in frequency between the two sounding bodies அல்லது two sources. However, beats are heard only when the difference in frequency is not more than 10. ஏன்னா ரெண்டு சோர்ஸுக்கும் இடையில் ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாக சேஞ்ச் இருக்கக்கூடாது, கிட்டத்தட்ட வந்து பக்கத்தில் இருக்கணும். அது வந்து எப்படின்னா 10 விட கம்மியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. 10 விட அதிகமாக இருந்துச்சு டிஃபரன்ஸுனால் நமக்கு பீட்ஸே கிரியேட் ஆகாது. இப்போ வந்து அந்த டிஃபரன்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்து 5 இருந்துச்சுன்னா ஒரு செகண்டுக்கு நமக்கு 5 பீட்ஸ் கேட்கும். டிஃபரன்ஸ் வந்து 2 இருந்துச்சுன்னா ஒரு செகண்டுக்கு வந்து நமக்கு 2 பீட்ஸ் கேட்கும். இதுதான் வந்து பீட்ஸினுடைய கான்செப்ட்டு. த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏ டியூனிங் ஃபோர்க் கேன் பி டிட்டர்மைன் பை த மெத்தட் ஆஃப் பீட்ஸ். இந்த பீட்ஸ் மெத்தட் மூலமாக நம்ம இதனுடைய அப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா டியூனிங் ஃபோர்க்கோட ஃப்ரீக்வன்சியை நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா 2 டியூனிங் ஃபோர்க் எடுத்துக்க போகிறோம். ஒரு டியூனிங் ஃபோர்க்கோட ஃப்ரீக்வன்சி நமக்கு தெரியும், இன்னொரு டியூனிங் ஃபோர்க்கோட ஃப்ரீக்வன்சி நமக்கு தெரியாது. இப்போ ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து வைப்ரேட் பண்ண போகிறோம். ரெண்டையும் ஒன்றா வைப்ரேட் பண்ணும்போது அது வந்து நமக்கு ரெண்டும் பக்கத்தில் உள்ள ஃப்ரீக்வன்சியாக இருந்துச்சுன்னா அது நமக்கு பீட்ஸை வந்து நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உருவாக்கும். அப்போ அது வந்து ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை பீட்ஸை உருவாக்குது அப்படின்றத, ஒரு செகண்டுக்கு எத்தனை பீட்ஸை உருவாக்குதுன்றதை கண்டுபிடிச்சி அதன் மூலமாக நாம் வந்து அந்த ஃப்ரீக்வன்சியை தெரியாத டியூனிங் ஃபோர்க்கோட ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கலாம். டேக் த டியூனிங் ஃபோர்க் A of known frequency, the tuning fork B is of unknown frequency. ஏன்றது தெரிந்த ஃப்ரீக்வன்சி கொண்டது, பீன்றது வந்து நம்ம தெரியாத ஃப்ரீக்வன்சி கொண்ட ஒரு இசைக்கவை. The two tuning forks have nearly the same frequency by the number of beats produced per second. அப்போ வந்து ரெண்டுக்கும் வந்து நியர்லி த சேம் ஃப்ரீக்வன்சி. இதோடைய என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் பீட்ஸ் ப்ரொடியூஸ்டு பெர் செகண்டை நம்ம கண்டுபிடிக்கணும். well at the frequency of ABN, ஏயோட ஃப்ரீக்வன்சி வந்து கேபிட்டல் என் அப்படின்னா கேபிட்டல் என்னு, நம்பர் ஆஃப் பீட்ஸ் ப்ரொடியூஸ்டு பெர் செகண்ட் வந்து ஸ்மால் என். அப்போ ஸ்மால் என் அப்படின்னா therefore the frequency of P will be n plus or minus n. அதாவது ஏயோட ஃப்ரீக்வன்சி கேபிட்டல் என், பீட்ஸு வந்து ஒரு செகண்டுக்கு வந்து நமக்கு n பீட்ஸ் கிடைக்கிது அப்படின்னா அப்போ வந்து பியோட ஃப்ரீக்வன்சி என்னவாக இருக்கும் அப்படின்னா கேபிட்டல் என் ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னாக இருக்கலாம். இப்போ இது வந்து என் ப்ளஸ் என்னா அல்லது என் மைனஸ் என்னா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒரு லிட்டில் வேக்ஸை வந்து தடவுறோம். எதில் அப்படின்னா பியில் தெரியாத ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, அந்த பியில் வந்து வேக்ஸை தடவிட்டு திரும்ப வந்து நம்ம வந்து மீண்டும் அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்கிறோம். அப்படி செய்யும்போது
when a tuning fork is loaded with wax its frequency decreases. அதாவது ஃப்ரீக்வன்சி வந்து டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா அதை வேக்ஸ் தடவின பிறகு இப்போ வந்து அந்த ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா, அதாவது ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், பீட்ஸோட எண்ணிக்கை குறையும். அப்போ டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா அப்போ வந்து நம்ம வந்து n+nன்னு எடுத்துக்கலாம். அதே ஃப்ரீக்வன்சி வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா நம்ம வந்து n - n அப்படின்றத எடுத்துக்கலாம். டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா n+n, இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா நம்ம வந்து n - n அப்படின்ற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். If the number of beats per second increases, the original frequency of B is n - n. If number of beats per second decreases, the original frequency வந்து n+n. அதாவது அப்படியே ஆப்போசிட்டாக வரும். டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா ப்ளஸ்ஸு, இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா நமக்கு வந்து மைனஸ். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து when a tuning fork is loaded, its frequency decreases. When a tuning fork is filed, its frequency increases. லோடட் மீன்ஸ் அதாவது இன்க்ரீஸ் ஆகுது, இது குறைஞ்சின்னு இது சரி. when a tuning fork is loaded its frequency decreases. ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, a tuning fork A அதோட ஃப்ரீக்வன்சி வந்து 384 ஹெர்ட்ஸ். ஏயோட ஃப்ரீக்வன்சி வந்து 384 ஹெர்ட்ஸ் இருக்குது. 384 இது வந்து நமக்கு 6 பீட்ஸ் உருவாக்குது. நம்பர் ஆஃப் இதுதான் கேபிட்டல் N. இப்போ நம்பர் ஆஃப் பீட்ஸ் ஈக்குவல் டு n ஈக்குவல் டு 6. ஆன் லோடிங் B with a little wax the number of beats per second becomes 4. இது ஃபஸ்ட்டு அப்போ இது ஃபஸ்ட்டு வர்றது. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆன் லோடிங் B with a little wax the number of beats per second becomes 4. இப்போ லோடிங் பண்ண பிறகு நம்பர் ஆஃப் பீட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை கிடைக்குதுன்னா 4 கிடைக்குது. அப்போ லோடிங் பண்ண பிறகு வேக்ஸ் தடவின பிறகு நமக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து பீட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் B? அப்போ பியோட ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பியோட ஃப்ரீக்வன்சி என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு ஃப்ரீக்வன்சி பியோட ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு கேபிட்டல் N ± n. இது ஜென்ரல் ஃபார்முலா. கேபிட்டல் N ஈக்குவல் டு நமக்கு 384. அடுத்து வந்து ஸ்மால் n வந்து நமக்கு 6 கிடைக்குது. இப்போ வேக்சிங் பண்ண பிறகு வேக்சிங் பண்ணும்போது பீட்ஸ் வந்து குறையுது. இப்போ பீட்ஸ் குறையுது அப்படின்னா இந்த 6 வந்து என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். அப்போ 384 + 6 ஈக்குவல் டு நமக்கு 390. இப்போ நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா நமக்கு வந்து 390 ஹெர்ட்ஸ். இதுதான் இங்கே சொல்லியிருப்போம். இப்போ frequency of A equal to beats per second. Frequency of B before loading is either 384 plus இதை கூட்டினா நமக்கு 390 இருக்கலாம், அல்லது 380 மைனஸாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து 378 இருக்கலாம். ஆனால் ஆஃப்டர் லோடிங் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் வந்து நமக்கு 4 தான். அப்போ பீட்ஸ் வந்து குறையுது. ஃப்ரீக்வன்சி ஆஃப் B ஆஃப்டர் லோடிங் இஸ் எய்தர் 384 + 4 388 ஹெர்ட்ஸாக இருக்கலாம், அல்லது 384 -4 அதாவது 380 ஹெர்ட்ஸாக இருக்கலாம். இப்போ சின்ஸ் ஆஃப்டர் லோடிங் த ஃப்ரீக்வன்சி டிக்ரீசஸ். லோடிங் பண்ண பிறகு நமக்கு ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆகுது. அப்போ தேர்ஃபோர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் B பிஃபோர் லோடிங் வந்து நமக்கு வந்து 390 ஹெர்ட்ஸ். இப்போ பிஃபோர் லோடிங்னா லோடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பியோட வந்து ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு 390 ஹெர்ட்ஸ். அதாவது வேக்ஸ் தடவின பிறகு கம்மியானுச்சுன்னா ப்ளஸ் பண்ணிக்கோங்க, அதிகமானுச்சு அப்படின்னா பீட்ஸ் வந்து அதிகமானுச்சு அப்படின்னா நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே, தேங்க்யூ.